Hello everyone, welcome to our channel. This is Priya. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே எடுத்த வீடியோஸ் தான். ஸோ தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாமே நான் ப்ரீவியஸாகவே எடுத்து வச்சேன். ஆனால் தீபாவளி டைமில் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஆல்ரெடி இன்லாஸ் வீட்லேயே நிறைய ஸ்வீட்ஸு முறுக்கெல்லாம் சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் மட்டும் தீபாவளிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பண்ண போகிறேன். குலாப் ஜாமுன் அப்புறம் பாதுஷா வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். எனக்கு ஸ்வீட்லேயே ப்ராப்பராக நல்லா பண்ணுறது குலாப் ஜாமுன் மட்டும்தான். ஸோ அது எப்போவுமே நான் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிடுவேன். தீபாவளின்னு இல்லை, இடையில கூட எதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் பண்ணணுன்னா நான் அது பண்ணிடுவேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னென்னா வாட்டர் ஆட் பண்ணி தான் நான் மாவு வந்து பிசைவேன். சில பேர் மில்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் மில்க் ஆட் பண்ணி நான் பண்ணதில்லை. ஸோ எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கனால இதுவே நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி மெத்தட் தான் நான் இந்த டைமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும், சூப்பராக சாஃப்டாக வந்துடும். மேலே மட்டும் கீ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாதுஷா செய்கிறதுக்கு மைதா வந்து ஒரு கப்பில் எடுத்துட்டேன். அது 200 கிராம் இருக்கும். அதுலேயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கலாம். தென் இந்த மாதிரி வந்து மாவை இப்படி பிரித்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உள்ள லேயர்ஸ் வரும். அந்த பாதுஷாக்குள்ள லேயர்ஸ் இருக்குள்ள அது மாதிரி வரும். நான் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் பண்ணிக்கலாம். நான் குலாப் ஜாமுனுக்கு தனியாக சுகர் சிரப், அதுக்கப்புறம் பாதுஷாக்கு தனியாக சுகர் சிரப் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டுக்குமே கன்சிஸ்டன்சி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் குலாப் ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். குலாப் ஜாமுன் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அவுட்டர் லேயரில் எந்த கிராக்குமே வராது. கிராக் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே சாஃப்டாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ரெண்டுமே நான் இதில் தான் பண்ண போகிறேன். பாதுஷா அண்ட் குலாப் ஜாமுன் ரெண்டுமே இதிலே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ளேம் ரொம்ப ஹை இல்லாமல் ரொம்ப சிம் போகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே ப்ரௌனிஷாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சுகர் சிரப் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. நான் இன்றைக்கி வந்து 30 குலாப் ஜாமுன்ஸ் வர மாதிரி தான் பண்ணியிருந்தேன். குலாப் ஜாமுன் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுமே ஒரு டைம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அந்த சிரப் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
குலாப் ஜாமுன் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் விட்டால் தான் அது எல்லாமே வந்து குலாப் ஜாமுனுக்குள்ளே வந்து அந்த சிரப் எல்லாமே இறங்கும். மினிட்ஸ் கழித்து பார்த்தப்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சென்டரில் மட்டும் இன்னும் சாஃப்ட் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டால் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதுஷா மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு. சைஸ் ஒரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதுஷா ஷேப்பில் வந்துடும். நான் ரொம்ப பெரிய சைஸில் பண்ணல, ஸோ குட்டி குட்டி சைஸில் தான் பண்ணியிருக்கேன். பாதுஷாக்கு எண்ணெய் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே எதுவுமே வந்து குக் ஆகாது, மாவு மாவாக இருக்கும். மேலே மட்டும் டக்குன்னு குக் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தவொடனே உடனே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடுங்க. டோட்டலாக பாதுஷா வந்து 10 to 12 பாதுஷா என்னமோ தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக ஸ்வீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் 2 ஸ்வீட் மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணியிருந்தேன், குலாப் ஜாமுன் அண்ட் பாதுஷா. ஸோ பாதுஷா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, ஸோ அதனால் குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அது குட்டி குட்டியாக பண்ணியிருந்தனால பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட இந்த தீபாவளிக்கான ஸ்வீட்ஸ், பாதுஷா அண்ட் குலாப் ஜாமுன். நெக்ஸ்ட்டு காரம் ரெசிபிக்கு ஓட்டு பக்கோடா, ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பவுலில் வந்து அரிசி மாவு ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதை விட 1/2 கப்பு வந்து கடல மாவு, கொஞ்சம் 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடல மாவு, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளேவருக்கு மறக்காமல் எள்ளு அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி கையில் இப்படி பிடிச்சா நம்ம ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. தீபாவளிக்கு எங்கள் அம்மா கண்டிப்பாக இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதோட ரெசிபி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி முறுக்கு அச்சில் இந்த ரிப்பன் போடுற மாதிரி அச்சிருக்கும், அது வச்சுட்டு ஃபுல்லாகவே எண்ணெய் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே. அப்ளை பண்ணிட்டு மாவு வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த மாதிரி வரும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஃப்ளேமும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக பபிள்ஸ் வரணும். ஸோ இந்த பபிள் எல்லாமே ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ் எல்லாமே கம்மியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரிப்பன் பக்கோடா எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவுமே குவான்டிட்டி நான் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனாலும் நல்லா வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஓமப்பொடி ரெசிபி பார்த்துடலாம். இதுவுமே என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு தான். யூடியூப் பார்த்தா ட்ரை பண்ணேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அது மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. ஒரு பவுலில் கடலை மாவு, 1/4 கப் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, அப்புறம் பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த ஓம வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க.
இந்த மாவு வந்து கொஞ்சம் வாட்ரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மிக்சர் இதில் போடுறப்ப நமக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ இப்போ வந்து முறுக்கு பிழிகிற அச்சில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அச்சு மிக்சர் போடுற அச்சு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லூஸாக வரும். இதுக்குமே ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு மிதமான சூடில் இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக இருந்தால் இதுவும் டக்குன்னு வெந்துடும், டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் இதானதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண இந்த 3 ரெசிபியுமே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக வந்துடுச்சு. 3மே சிம்பிளான ரெசிபி தான். ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம எவ்ரிடே ஸ்நாக்குக்கோசரம் இது ட்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.